அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளிலும் கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளுடைய பிரசன்னத்திலே நீதிமான்களாக இருக்க வேண்டியது எத்துணை முக்கியமாக இருக்கிறது என்பதை யோனாவினுடைய கதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கீழ்ப்படிதல் நிமித்தம் ஆண்டவருக்கு நாம் உகந்த பிள்ளைகளாக இருக்க முடியும். இந்த யோனா ஆண்டவர் சொன்ன வாக்கை நினிவே மக்களுக்கு கொண்டு சேர்க்க தயங்கி கடவுளிடமிருந்து தப்பி ஓடுவதற்காக ஒரு கடலிலே பயணிக்கிறார். அங்கே இருக்கிற கப்பலிலே பணம் செலுத்தி பயணிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அவர் செய்வது தவறு என்பதை உணர்த்தும்படியாக அந்த கடலிலே மிகப்பெரிய சீற்றத்தை ஏற்படுத்துகிறார். கப்பலிலே பயணித்து கொண்டிருந்தவர்கள், நம்மிலே யார் இந்த புயலுக்கு காரணம் என்று சீட்டு போட்டு பார்ப்போம் என்று போடும் பொழுது யோனாவினுடைய பெயர் வருகிறது. உடனே அவர் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமையினால் நாம் அலைக்கழிக்கப்படாமல் இருக்க ஒப்பு கொடுத்து செபிப்போம்.